இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் மண்டபத்திடலிலே பிரபல கம்பு வீர காளிங்கன் சிலம்பு வித்தை காட்டுவார். எல்லோரும் வாங்க. என்னது இப்பவே வா? ஆமாங்க ஐயா, இப்பவே அங்க போய் அந்த ஆளை புடிச்சு உங்களுக்கு அடியாள் ஆக்கிடுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிஞ்சுக்கிச்சு. சரி, நீ போய் காரை ரெடி பண்ணு. மறப்படும். சரி சரி. அப்பாப்பா நானும் வரேன்ப்பா. கம்பு சண்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிதான் போ. படிச்ச பொண்ணு காலி பசங்களுக்கு மத்தியில கம்பு சண்டை பாக்குறதாவது. நீ பேசாம வீட்டுல இருமா, நான் வந்துடுறேன். சிங்காரி வலிப்பு வந்த மாதிரி சிரிக்கிறேன். எங்க குருநாதரோட கம்பு விளையாட கூடியவன் இந்த கூட்டத்திலே யாராவது இருந்தால் தைரியமாக வரலாம். என்னையா என்னையா இரியா, ஏன் சொல்ற? என்ன சமாச்சாரம்? சொன்னானே, ஆமா, இந்த கூட்டத்தில் யாராவது வீரர் இருந்தா வெளியே வாங்க. ஆமா, அதுக்குத்தான் இருந்துச்சு. வீரன் இல்லையா போனோம்? நீ உட்காரியா? நீதான் உட்கார்ந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. உட்காரியா? வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு. ஓஹோ, இந்த கூட்டத்திலே யாருமே இல்லையா? சரி, இந்த வெற்றி மாலையை வீர குருநாதருக்கு நானே போடுகிறேன். ஜெயித்தவர்களுக்குத்தான் இந்த மாலை. ஷாபாஷ். ஒரு கிறுக்கு பையன் பேசாம ஐயா பாத்துக்கிட்டு. சின்ன தம்பி, நமக்கு ஆடிக்காடு வேணும்னு கேட்டனே, இந்த பையன் சரியான ஆளியா? எனக்கும் தெரியும். இது முடியட்டும். முடிஞ்ச உடனே கையோட கூட்டு போய் கையோட உதறாதீங்க. சும்மாரியா இந்த கம்பு சத்தம் ஏன் பத்திரம் உன்னோட பார்க்க விட
ஆளுங்க என்ன விட கொஞ்சம் கம்ப முடியா என்னத்துக்குயா மரியாதையா போய் காருக்கு அவனை அழைச்சிட்டு வாயான்ற என்னமோ கம்ப போயாங்க சீக்கிரம் போயிட போறான் பெரிய வீரர் கம்ப வேற துண்டு துண்டு துண்டாவது மண்டாவது தலையில அடிச்சு எங்க அந்த காளிங்க அவன் போயிட்டான். இந்த இந்த கட்டு நீ போட்டதா? அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நீ ஒருத்தியாவது என் மேல இவ்வளவு இரக்கம் காட்டிருக்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். பரவாயில்லைங்க. ஆமா, நீ யாரு? எங்க இருக்கிற? ஏன் பேசாமல் இருக்கிற? சொல்லக்கூடாதா? மாங்குடி மிராஸ்தார் கந்தசாமி பிள்ளைய தெரியுமா? ஏன் தெரியாது? ஒட்டிக்கு ரெட்டியா வட்டி வாங்கி ஊரார் சொத்தையெல்லாம் கொள்ளையடிச்சு உல்லாச வாழ்க்கை நடத்துறானே அந்த அயோக்கியம் தானே. அவனை பத்தி இந்த மாங்குடியில மட்டுமில்ல, சுத்து வட்டாரத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. ஆமா, அவனை பத்தி ஏன் பேசுற? நான் அவங்க வீட்டு வேலைக்காரி. ஐயோ பாவம். உன் பேரு? பேரு ஏன் நான் தெரிஞ்ச கூடாதா? இல்ல, பேரு சிங்காரி. நேரமாச்சு, வீட்டுல தேடுவாங்க. நான் வர்றேன். என்ன காளிங்க, என்ன சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு யோசனை பண்ற? ஒண்ணு இல்லைங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஐயா சொல்ற பிரகாரம் கேட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் சோத்தை தின்னுட்டு இங்கே சௌக்கியமா இருக்கலாம். நான் பல ஊரு சுத்தி என் வித்தையை காட்டுறவனுங்க, எப்படிங்க ஒரு இடத்துல இருக்கிறது? வித்தையாவது மெத்தையாவது எத்தனை நாளைக்கா கம்பை சுத்தி காலத்தை கழிப்ப? என்னைக்காவது உன் கம்பை ஒன்னையும் சேர்த்து வச்சு எவனாவது ஒருத்தன் ஒடிச்சு விட்டுருவான். நான் சொல்றதை கேளுங்க. ஏன்னா கம்பை சுத்திரிய தவிர மனசுக்குள்ள அந்த திட சித்தம் இல்லையே. துணி துணி சரின்னு சொல்லு. சரிங்க, பெரியவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல. இன்னையில இருந்து நான் உங்க ஆளுங்க. நீங்க தான் எனக்கு முதலாளி. பயத்த விடுங்க, பயத்த விடுங்க. முதலாளி, என் சிஷ்ய பசங்க கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டு வர்றாங்க. வித்திய காட்டி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டீங்களே வாத்தியாரே. கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செய்து விட்டீங்களே வாத்தியாரே. எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் இங்க வேலைக்கு வந்ததுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன், புரிஞ்சுக்க வேண்டாம். போங்க, போயிருங்க.
நில்லு மாணிக்கம், என்னப்பா தலையில கட்டுப்பட்டிருக்கு? சினிமா கொட்டையில ஒரே கூட்டமா இருந்துச்சு பெரியப்பா. டிக்கெட் வாங்கும்போது இந்த ஜன்னல்ல மோதிக்கிட்டேன். ஜன்னல்ல மோதிக்கிட்டியோ அல்லது எந்த பேட்டையா சண்டைய போட்டியோ யாரு கண்டா? நாளைக்கு பெரியப்பா வயலுக்கு முறை தண்ணி பாயணும். காலையில எழுந்து போய் வேலையை செய். வா. முரட்டு போய புள்ள.